ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திறப்பு விழா கோலாகலம். அமைச்சர் தங்கம் தென்னரசு திறந்து வைத்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே சிவலார் குளத்தில் ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் புதிய கல்லூரி திறப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. திமுக சுற்றுச்சூழல் அணி மாநில தலைவர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா தலைமை தாங்கினார். ஆலடி அருணா அறக்கட்டளை நிறுவனர் தலைவரும் கல்லூரி தலைவருமான டாக்டர் பாலாஜி வரவேற்றார். தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கல்லூரி பெயர் பலகையை திறந்து வைத்து ரிப்பன் வெட்டி கல்லூரியை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா, அமைச்சர் தங்கம் தென்னரசு, நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர், தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், ஆலடி அருணா அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் டாக்டர் பாலாஜி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர். இதைத் தொடர்ந்து விழா மேடையில் ஆலடி அருணா உருவப்படத்திற்கு சிறப்பு விருந்தினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா வரவேற்று பேசினார். டாக்டர் பாலாஜி, துணைவேந்தர் சந்திரசேகர் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு விழா சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் கூறுகையில், தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு இருந்தபோது இந்தி திணிப்பை எதிர்த்து அன்னை தமிழை அரியணையில் அமர்த்துவோம் என்று தமிழர்கள் அணிவகுத்து நின்றபோது தென்பகுதியில் இந்தி ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து எழுந்த மிகப்பெரிய குரல்தான் ஆலடி அருணா. இளைய தலைமுறையினர் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். இதைத் தொடர்ந்து ஆலங்குளம் வட்டாரத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆலடி அருணா அறக்கட்டளை சார்பில் அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை பாராட்டியும் அமைச்சர் பரிசு வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த விழாவில் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் துணைவேந்தர் சந்திரசேகர், தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார், சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணன், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கன்னியாகுமரி மண்டல தலைவர் டிபிவி வைகுண்டராஜா, வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தென்காசி மாவட்ட பொருளாளர் IV கலைவாணன், நெல்லை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான TPM மைதீன்கான், முன்னாள் MLA மாலைராஜா, தென்காசி நகர்மன்ற தலைவர் சாதிர், மாவட்ட பஞ்சாயத்து தலைவி தமிழ்ச்செல்வி சுபாஷ் சந்திரபோஸ், தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்லத்துறை, முன்னாள் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் பாப்புலர் செல்லத்துறை, மாநில விவசாய அணி துணை அமைப்பாளர் செல்லப்பா, தொழிலதிபர் ரத்னசாமி, ஒன்றிய செயலாளர்கள் செல்லத்துறை, மாரிவண்ணமுத்து, சுரண்டை நகர செயலாளர் ஜெயபாலன், குருவிகுளம் கடற்கரை கிறிஸ்டோபர், தட்சிணமார நாடார் சங்கம் தலைவர் R காளிதாஸ், ராமசாமி, சுரண்டை முத்துக்குமார், மகளிரணி கல்நீர்குளம் மல்லிகா, கண்ணகி, வசந்தி, திமுக முக்கிய நிர்வாகிகள், ஆலடி அருணா செவிலியர் கல்லூரி முதல்வர் மேரி வயலா மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் மணிகண்டன், ரஞ்சித், பஞ்சு அருணாசலம், ஜெபராஜன், வக்கீல் சிவகுமார், ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பேராசிரியர்கள் ஜோன்ஸ் சுதா, அனு, ஆறுமுகச்செல்வி, இந்திராணி, ஜெயலட்சுமி, ஜோன் தெரீசா, கௌசல்யா, வெற்றி செல்வி மற்றும் அலுவலக பணியாளர்கள் ராஜேஷ், ஜெயலின் மேரி ஜெகா உட்பட பலர் கலந்து கொண்டனர்.